பத்ரா, எப்படி இருக்க? நான் வந்தது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். உனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. உன்னை காப்பாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வந்துச்சு. எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு நீ. நாங்க தான் உன்னை சரியா பாத்துக்கலையோன்னு ஒரே உறுத்தலா இருந்துச்சு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு வந்த நேரத்துல தானே இவளுக்கு இப்படி அடிபட்டது. இல்ல, பத்ராவுக்கு எதிரிகள் அதிகம். அவளுக்கு ஒவ்வொரு தடவையும் கோபம் வரும்போதெல்லாம் ஒரு எதிரி அதிகமாகறாங்கன்னு அர்த்தம். இல்லையா பத்ரா? இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். பத்ராவுக்கு என் மேல கோபம் வந்தது. பத்ரா என்னையே எதிரியா நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியெல்லாம் இல்லைங்க. பத்ராவுக்கு எப்பவுமே உங்க மேல மரியாதை இருக்கு. ஐயோ, நான் பத்ராவை தப்பாவே எடுத்துக்கல. பத்ரா தான் எப்பவுமே என்ன தப்பான கண்ணோட்டத்திலேயே பாக்குறா. பத்ரா மேல எனக்கு கோவமோ வருத்தமோ இல்ல. அப்படி எனக்கு கோவம் இருந்திருந்தா கார்த்திக்கு கல்யாணமாகியும் தனியாதான் வாழ வேண்டி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என் இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதானே நடந்திருக்கும். இல்லையா பத்ரா? இதையெல்லாம் இங்க வந்து சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பத்ரா. இத்தனை நாள் எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்க. நின்னு நிதானமா எதையும் உள்வாங்க நேரம் இருந்திருக்காது. இப்ப உனக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு. நிதானமா யோசி. இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரும்போது புது மனுஷியா வரணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். அம்மா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. பத்ராவை நேர்ல பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்க? நான் வேற யாரோ மாதிரி பேசுறீங்க. யார பார்க்க வந்திருக்கேன்? என் தம்பி கார்த்தியோட வைஃப பார்க்க வந்திருக்கேன். என் தம்பி கார்த்தி பத்ராவை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் பார்த்து முடிவு செஞ்ச பொண்ணு பத்ரா. அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துருவேனா பத்ராவை? நின்னுகிட்டே பேசுறீங்களேம்மா, உட்காருங்களேம்மா. நான் வேணா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாம்மா? வேண்டாம். நியாயமா பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பத்ராவை கவனிக்கணும். ஏன்னா பத்ரா எங்க வீட்டு பொண்ணும் தானே. ஆனா அது பத்ராவுக்கு பிடிக்காது. வேலையில இருந்திருந்தா லீவ் போட்டு பத்ராவை கவனிச்சிருப்பேன். இப்ப எனக்கும் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடுறது, கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கு. அதனாலதான் நேத்தே வந்து பார்க்க முடியல. நீங்களா இருக்கீங்களே, நல்லா பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அக்கா, பத்ரா, உனக்காக நானே போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோ. ஓ, உன்னால வாங்க முடியாதுல்ல? உன் உடம்பு சீக்கிரம் சரியாகணும்னு தான் என் நினைவா இந்த பொக்கேவை வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் சரியாகி எழுந்து வா. நான் உங்களை மறப்பேன்னு நினைச்சு இந்த பொக்கேவை வாங்கிட்டு வந்தீங்களா? இத பார்த்துதான் எனக்கு உங்க ஞாபகம் வரணும்னு இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு. நான் சீக்கிரமா சரியாகி வந்துருவேன் உங்களை மீட் பண்றதுக்கு.
வரேன். வரேன். ஆ. ஏங்க வாங்க போய் அனுப்பிச்சிட்டு வரலாம். ம். ஹலோ. எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. நம்ம பத்ரா கல்யாணத்துக்கு அப்புறம் நாம உமா கிட்ட பேசவே இல்லைங்க. நாம பேச போய் நம்மள எங்க அவமானப்படுத்திடுவாங்களோன்னு நாம அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிட்டோம். இப்ப போய் பேசலாமா? ஆ ஓகே, நான் கூப்பிடுறேன். அப்படிங்கிற அவங்க அப்பா மாதிரி அவமானப்படுத்திட்டானா? சரி சரி வாங்க போய் பேசி பாப்போம். வாங்க. வலிக்குதா? சீக்கிரம் சரியாயிடும். தெரியும். மாத்திரை சாப்பிடு. டாக்டர் சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணு. அதெல்லாம் வேண்டாம் கார்த்திக். நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கல்ல, எனக்கு சரியாயிடும். அதிகம் பேசி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக நீங்க அழுததுக்கு தேங்க்ஸ். இது எதுக்கு? எனக்காக இப்ப நீங்க சிரிச்சீங்கல்ல, மாப்பிள்ள பத்ரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசட்டும், நான் வெயிட் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா? ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது. பத்ரா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சோம். எப்படி உங்களை வந்து பார்க்கறதுங்கிற தயக்கத்துல தான் பார்க்க வரல. தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, அதனால என்ன? உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. மனசுல உள்ளத வெளிப்படையா பேசுறீங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பத்ராவோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நான் ஒரு கற்பனையில இருந்தேன். உங்களை நான் முதல்ல பார்க்க வந்தனே, பத்ராவை பொண்ணு கேட்கறதுக்கு. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்க முடியுமா அந்த நாளை? என்னாலையும் மறக்க முடியாத நாள் அது. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பத்ரா எவ்வளவு தைரியமான பொண்ணு, அவளுக்கு எவ்வளவு வெள்ளந்தியான அப்பா அம்மாவான்னு நினைச்சேன். இப்ப வரைக்கும் உங்க மேல எனக்கு இருக்கிற அபிப்பிராயம் மாறவே இல்லை. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. பத்ரா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நான் பத்ரா தப்பு பண்ணான்னு சொல்லியிருக்க கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் தன்னோட கடமையை செஞ்சதாதான் நினைக்கிறா. சின்ன பொண்ணு, போக போக சரியாயிடும். சார், மேடம் எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். யார் அடிச்சாங்க, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கணும். இன்னைக்கே ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஆகணுமா? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சார். நீங்க இதை கம்ப்ளைண்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணலனா இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. மேடம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. நான் கார்ல வெயிட் பண்றேன். கார்த்திக் கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேம்மா. சார், ஒரு நிமிஷம், நான் திரும்ப வந்துடுறேன். மேடம் மேடம் மேடம், நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை மேடம். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்?
பத்ரா மேடம் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்ன கிளியர் பண்ணணும்? மேடம், பத்ரா மேடத்தோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தானே பேசிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ம். மோகனா, என்னை யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க? இப்படிதான் பண்ணணும்னா நான் அது எப்பவோ பண்ணிருப்பேன். அடுத்தவங்க சொல்றாங்கன்னு இந்த மாதிரி முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காத. சாரி மேடம். சரி, நான் கிளம்பட்டுமா? கார்த்திக், இருங்க. நான் அக்கா கூட வந்திருக்கேன். அக்காவை நான் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். ம்? நான் வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். ம்? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம். சித்தப்பா, ம்? என்ன செல்லம்? பத்ரா சித்தி எப்படி இருக்காங்க சித்தப்பா? நல்லா இருக்காங்க. சித்தப்பா நிறைய பிளேட் கொட்டிடுச்சா? சித்தியால பேச முடியுமா? டாக்டர் பத்ரா சித்தியை குணப்படுத்திட்டாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, போய் படி. ம்? சித்தப்பா, நம்ம பத்ரா சித்திக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்களாமே. அவங்க தான் பத்ரா சித்திய அடிச்சாங்களாம், அம்மா சொன்னாங்க. உமா அத்தை கூட பத்ரா சித்திக்கு எனிமியாமே. மது, அத்தை அப்படிலாம் பேசக்கூடாது. சாரி கேளு. விடு கார்த்தி, குழந்தைக்கு என்ன தெரியும்? பெரியவங்களே அப்படி நினைக்கும் போது குழந்தை நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? செல்லம், உட்காரு. ம். உனக்கு பத்ரா சித்தினா ரொம்ப பிடிக்குமா? ஆமா அத்தை, அவங்க எங்களுக்கு புரியுற மாதிரி ஹோம்வொர்க் சொல்லி கொடுப்பாங்க. நாங்க என்ன கேட்டாலும் கோவப்பட மாட்டாங்க. தப்பு பண்றவங்கள மட்டும்தான் அவங்க ஜெயில புடிச்சு போடுவேன்னு சொன்னாங்க. நான் பெருசானா பத்ரா சித்தி மாதிரி தான் அவன். இத பாரு செல்லம், உன்ன மாதிரியே பத்ராவை எனக்கும் பிடிக்கும். அதனாலதான் கார்த்தி சித்தப்பாவுக்கு அவங்க துணையா இருக்கணும்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் தானே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ம்? ஆமா அத்தை. அப்புறம் எப்படி அவங்க எனக்கு எனிமி ஆவாங்க? என்னோட எனிமிய நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேனா? அப்படியே அவங்க உங்களை ஜெயில போட்டாங்க. மது, உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. இல்ல நீ ஏதோ நான் சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? அதான். குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கும் சில விஷயம் தெரியணும். இல்லைன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. ரிஷிக்கும் உனக்கும் எத்தனை தடவை சண்டை வருது? ரிஷிய நீ நிறைய தடவை அடிச்சிருக்க தானே? ரிஷியும் உன்னை எத்தனை தடவை அடிச்சிருப்பான்? உண்மையா இல்லையா? அதே மாதிரிதான் உங்க பத்ரா சித்தியும் தெரியாம என்ன கொண்டு போய் ஜெயில போட்டுட்டாங்க. பத்ரா சித்திக்கு அவங்க பண்ண தப்பு தெரிய வரும்போது என்ன கூப்பிட்டு சாரி கேட்பாங்க. புரிஞ்சுதா? அது இல்ல அத்தை, அவங்க என்ன விட்ட கூட கூட பேசிட்டே இருக்க. புக்ஸ் எடுத்து மேல தம்பி இருக்கான் பாரு, போய் ஹோம்வொர்க் பண்ணு. பேசிக்கிட்டே இருக்க போ. பெரியவங்க பேசாம குழந்தைங்களுக்கு சில விஷயம் தெரிய வராது. குழந்தைங்க இருக்கும்போது பார்த்து பேசு. நினைச்சேன் நீங்க ஏன் தலையதான் உருட்டுவீங்கன்னு. அவங்க ஒன்னும் நான் சொல்லி கொடுத்து பேசல. எல்லாரும் பார்த்த மாதிரி அவளும் தான் உங்களை பத்ரா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதை பார்த்தா.
அதனாலதான் அவ அப்படி கேட்டா. என்னவோ நான் அவளை உட்கார வச்சு சொல்லி கொடுத்த மாதிரி என்ன பார்த்து குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா, யார் எது வேணா சொல்லட்டும், நான் உங்களை நம்புறேன். நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் பத்ராவையும் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க வாங்க. என்ன எல்லாரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ஹாஸ்பிடல்ல பத்ராவை பார்த்துட்டு இப்பதான் கார்த்தியும் உமா அண்ணியும் வந்தாங்க, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அக்கா, நீங்க பத்ராவை பார்க்க போயிருந்தீங்களா? எதுக்கு இப்போ நீ இவ்ளோ ஆச்சரியப்படுற? என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு தானே பத்ரா. யூ ஆர் கிரேட். இங்க பத்ராக்கு இப்படி ஆச்சுன்னு கஸ்தூரி சொன்னா. யார் பண்ணாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதாக்கா? இன்னும் இல்ல விநாயகம். ஒருத்தர் 2 பேர்கிட்ட பகிச்சுக்கிட்ட கண்டுபிடிச்சிடலாம். வீட்டுக்குள்ளேயே அவ போலீஸா தான் நடந்துக்கிட்டா. விநாயகம், டெல்லியில நம்ம லாயர் பரசுராமனை மீட் பண்ணியா? ஆமாக்கா, அவர் உங்ககிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. அப்படியா? என்ன? அடுத்த ஹியரிங் போறதுக்கு முன்னாடி விநாயகம், நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு, நாம அப்புறம் பேசலாம். சரி ஏங்க வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு மேடம்? நாட் பேட். ஸ்டேஷன்ல நீங்க தானே சார்ஜ் எடுத்திருக்கீங்க. எனி இஷ்யூஸ்? இல்ல மேடம், சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு என்ன கவலை மேடம்? அது இல்ல மேடம், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல வந்த. டாக்டர் என்ன மேடம் சொன்னாங்க? யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்தா சீக்கிரமா குணமாயிடும் சொல்றாங்க. ஆனா யாராவது என்ன பார்க்க வந்துட்டே இருக்காங்க, ஏதாவது கேக்குறாங்க. ரெஸ்டே இல்ல மோகனா. சரி, நீ என்ன விஷயமா வந்த மோகனா? ஒன்றும் இல்லை மேடம், ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். உங்களை அட்டாக் பண்ணவங்க யாரு, எங்கேயாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இதுல என்ன மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா உங்க கரியர்ல எல்லா மட்டத்திலயும் உங்களை பிடிக்காதவங்க இருக்காங்க. ஐ மீன், நீங்க நேர்மையா இருக்கிறத பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வந்த. அதனால யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் தானே மேடம்? என்ன அட்டாக் பண்ணவங்க எந்த மோட்டிவும் இல்லாம அட்டாக் பண்ணிருக்கலாம்ல. அதுவும் போக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு உன்கிட்ட யார் சொன்னாங்க? என்ன மேடம் சொல்றீங்க? இவ்ளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு, இவ்ளோ அலட்சியமா இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே மேடம் ஆக்ஷன் எடுக்க முடியும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். இப்ப எடுக்க வேண்டாமா, இல்ல கம்ப்ளைண்ட் எப்பவுமே வேண்டாமா மேடம்? அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது நீங்க என்கிட்ட கேட்கணுமா? மேடம், உங்க மனசுல என்னமோ இருக்கு, ஆனா அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா தான் பாக்குறேன். ஒருவேளை
உங்களை அட்டாக் பண்ணவங்கள நீங்க காட்டி கொடுக்க வேண்டான்னு கூட நினைக்கலாம். அவங்க உங்களுக்கு நெருங்கினவங்களா கூட இருக்கலாம். இப்ப கூட உள்ள வரும்போது வாசல்ல உமா மகேஸ்வரி மேடம் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு தான் வந்த மேடம்.